பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் 475 கோடி ரூபாய் செலவில் 25,662 அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களுடைய தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24 முதல் 30ஆம் நாள் வரை மனிதநேய வார விழா நடத்திட்டு வரோம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தை உருவாக்கி இருக்கோம். கடந்த ஓராண்டில் 102 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற தீருதவி தொகை தற்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருது. தாட்கோவால செயல்படுத்தப்படுற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் மூலமா கடந்த நிதியாண்டில் மட்டும் 10,466 பயனாளிகளுக்கு 152 கோடி ரூபாய் மானியமா வழங்கப்பட்டிருக்கு. தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதிப்படுத்துகிற நோக்கில் தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியம் 2022-23 நிதியாண்டில் 30 கோடி ரூபாய் நிதியோட தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு 21 புத்தொழில் நிறுவனங்கள் 28 கோடியே 10 லட்சம் ரூபாய் பயன்பெற்ற நிலையில் இந்த திட்டத்தோட சிறப்பான வெற்றியை கருத்தில் கொண்டு 2023-24 நிதியாண்டுக்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் 5 பழங்குடியினர் மற்றும் 21 ஆதிதிராவிடர் நிறுவனங்கள்னு மொத்தம் 26 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதில் 11 நிறுவனங்கள் மகளிரால் நிர்வகிக்கப்படுபவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர் உற்பத்தி, வணிகம் மற்றும் சேவை சார்ந்த புதிய தொழில் தொடங்க திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டில் 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட 1.5 கோடி ரூபாய் வரை கடன் பெற உதவுற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம அரசால அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 16 கிராமங்களில் வாழுற மக்கள்ல 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோராக மாற்றப்பட்டிருக்காங்க. ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் இருக்கிற பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் உன்னிக்குச்சி மூலமா 1 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் தளவாட பொருட்கள் உற்பத்திக்கான தொழிற்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. காடுகளில் வாழ்கிற பழங்குடியினரோட வன உரிமையை பாதுகாக்க 11,601 தனிநபர் வன உரிமைகளும் 691 சமூக வன உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர் நல வாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு 87,327 உறுப்பினர்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. புதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு அந்த மக்களோட வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2023-24 நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம், பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் நரிக்குறவர் நலவாரியம் ஆகியவை திருத்தி அமைக்கப்பட்டு செயல்பட துவங்கியிருக்கு. சமூக நிலைகளில் உயர்த்துற எல்லா முயற்சிகளையும் நம்ம அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது. இதோட தன்னம்பிக்கை, சுயமரியாதை,
அதிகாரத்தில் பங்கு போன்ற நிலைகளில் ஆதி திராவிட பட்டியலின மக்களை உயர்த்துற பணிகளை அரசு செஞ்சுட்டு வருது. இப்படி தொடர்ச்சியான பணிகள் மூலமாகத்தான் சுயமரியாதை சமதர்ம சமுதாயத்தை நாம உருவாக்கி ஆகணும். நிதி ஒதுக்கீடுகளால, தொலைநோக்கு பார்வையால, கண்காணிப்பால மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டிடலாம். ஆனா சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் மக்கள் மனங்கள்ல உருவாகணும். மக்களோட மனசளவு மாற்றங்கள் ஏற்படணும். இது அவ்வளவு சீக்கிரமா ஏற்படாது என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் சமூக வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சியை உருவாக்குற நம்முடைய விழிப்புணர்வு பயணம் என்பது தொய்வில்லாமல் தொடரணும். அந்த பணிகளையும் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது. அண்ணல் அம்பேத்கரின் கனவான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய பண்புகள் நிறைந்த சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாட்டை உருமாற்றும் வகையில் நம்ம விழிப்புணர்வு பயணத்தை தொய்வின்றி தொடர்வோம். நன்றி, வணக்கம்.